ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இபிஎஃப் கிளைம் பண்ணக்குள்ள எம்ப்ளாயீஸ் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. ஏன் இந்த ப்ராப்ளம் வருது? ஃபர்ஸ்ட் திங், ஒரு எம்ப்ளாயியோட ஆதார் கார்டுல எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி தான் யூஏஎன்லயும் வரணும். செகண்ட் திங், அந்த ஆதார், யூஏஎன் இது ரெண்டுலயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்க பேங்க்லயும் இருக்கணும். ஸோ இது மூணுமே சேமா இருந்தா மட்டும்தான் ஈஸியா கிளைம் ஆகும். இதை யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, செகண்ட் திங், நீங்க டிரான்ஸ்ஃபர் போடுறீங்க. டிரான்ஸ்ஃபர் போடக்குள்ள ஏன் அது ரிஜெக்ஷன் ஆகுது அந்த கிளைம் ஐடி? ஃபர்ஸ்ட் திங், எனக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கு, எனக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள பீரியட்ல ப்ராப்பரான கான்ட்ரிபியூஷன் ஆயிருக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒன்னுக்கும் மேற்பட்ட யூஏ நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா எல்லா யூஏனுமே சேம் டேட்டாவா இருக்கணும். இங்க என்ன பேர் இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கணும். இங்க என்ன டீடைல்ஸ் இருக்கோ அதே தான் அங்கேயும் ஃபில் ஆயிருக்கும். இது எல்லாமே கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம சீக்கிரமாவே அந்த அமௌண்ட் வித்ட்ராவல் ஆயிடும். ஸோ இபிஎஃப்ல மோர் தென் 500 எம்ப்ளாயிஸ்க்கு மேல நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடா கிளைம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கும் இபிஎஃப்ல ஏதாவது கிளைம் தேவைப்படுது, சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழே உள்ள எங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.